அன்பானவர்களே, வாலிப பெண்களே, இளைஞர்களே, என்னடா தாத்தா வந்து இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க. அது உண்மைதான். நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான். ஆமாம், எங்கே தப்பு நடக்குதுனாலும் உடனே எடுத்து கேட்பேன். அதுக்காக நான் வந்து பயப்படுறதே கிடையாது இன்ன வரைக்கும். இன்ன வரைக்கும் நான் நேர்மை. அந்த நேர்மை தான் என்னை வந்து என்ன பண்ணுது, எவ்வாறாக இருந்தாலும் பயம் இல்லாமல் என்னை வாழ வைக்குது. நான்லாம் ஜோபியில் சாவு வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறவன். அதுக்காக யாருக்கும் நான் பயப்படப்பட்டேன். நான் உங்களை எல்லாரையும் ஒன்று கேட்குறேன். இப்போது இந்த இந்தோனேஷியா இருக்குதுல்ல, பக்கத்தில் அந்த வனட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்க. தீவு அந்த கடல் அடியில் போஸ்ட் ஆஃபீஸ். நீங்கள் ஒரு லெட்டர் போட்டால் அவங்க வீட்டுக்கு வரும். ஒரு வாரத்தில் ஒரு 2 வாரத்தில் அவங்க வீட்டுக்கு வரும். அதில் போய் ஒரு லெட்டர் போட்டால் அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் எங்கேயோ இருக்குதுங்க. அப்படி இருந்து ஏங்க வந்து இங்கே குற்றங்கள் வந்து குறையவே மாட்டேங்குது? ஏங்க சொல்லுங்க. தண்டனை இல்லைங்க, அவ்வளோதாங்க. தண்டனைகள் சுத்தமாக கிடையாது. 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிட்டு எப்படிங்க நீ பெயில் அனுப்பலாம்? எப்படிங்க நீ இப்போ இந்த ஒரு வக்கீல் எப்படிங்க ஒரு குற்றவாளின்னு நல்லா தெரிஞ்சும் பெயில் கேட்குறாரு, அந்த நீதிபதி கொடுக்குறாரு. அப்புறம் எதுக்குங்க போலீஸ் பாவம்? அந்த போலீஸ் பாவம் அழுகுறாங்கங்க. ஏங்க நாங்கள் பிடிச்சிட்டு போய் விடுறான், அவன் எடுத்து விட்றான், அவன் வந்து காப்பாற்றி விட்றான். யார்? போலீஸ்கார் பாவம் பிடிக்கிறாரு தான். அப்படியே பிடிச்சாலும் உடனே அரசியல்வாதி ஃபோன் பண்ணி அவனை விட்றான்றான். என்னங்க இது அசிங்கம்? அது பாருங்கள், இந்த மாதிரி கேவலங்கள் உலகத்தில் எங்கேயுமே நடக்கல. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நான் 195 நாடுகளில் ஓரளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் இமயமலை பக்கத்தில் மணாலின்னு சொல்லி ஒரு 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 இது இருக்குது, மலை பள்ளத்தாக்கு. அங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் போனால் அங்கே மலையில் வந்து ஒரு குரூப் இருக்குது. இந்தியாவில் நான் இந்தியனே இல்லை. இந்தியா வந்து அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை, அவனுங்களும் இந்தியா கிட்ட எதுவும் கேட்கல. கன்று வச்சு சுற்றின்னு இருக்கிறாங்க. ஃபுல்லாக கஞ்சா பயிரிடுறான். அந்த பள்ளத்தாக்கு பூரா கஞ்சா பயிரிடுறான். ஒருத்தவங்க கோட்டுக்குள்ளார வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆமாம், அந்த ஏதோ கஞ்சா ஏதோ ஒரு ஏதோ கேக் மாதிரி வச்சு சுற்றின்னு இருக்கிறோம். அந்த மாதிரி அங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஏங்க குற்றங்களாக ரொம்ப அற்புதமாக கம்மி பண்ண முடியுங்க. தண்டனைகள் மிக கடுமையாக கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜிங்க. அது இப்போ ரோமானியரெல்லாம் எடுத்துக்கோ. அந்த காலத்தில் என்னங்க டெக்னாலஜி இருந்தது? அப்படி குற்றவங்களை வெட்டுவான், நடு ரோட்டில் வச்சு வெட்டுவான், கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், கூண்டுக்குள்ளார அவனை முள்ளு கம்பி போட்டு கட்டி அப்படியே கொளுத்தி விட்டு மழையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவான். அந்த மாதிரி குற்றங்கள் தண்டனைகள் பொது இடங்களில் தண்டனை கொடுங்கள், குற்றங்கள் தானாக குறையும். கேமராக்களை வைங்க, ட்ரோனுங்களை வைங்க, தண்டனை குறையுங்க. ஏங்க இப்படி கேவலமான ஒரு நாடாக இருக்கிறீங்க? உலக நாடுகள்லாம் தமிழ்நாடு இந்தியாவை பார்த்து சிரிக்குது, நீ என்னமோ வளருதுன்ற